வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி கலாக்காய் மரம் தாங்க பார்க்க போகிறோம். அதோட பூ இப்படி தாங்க இருக்கும், ஜாதி மல்லி மாதிரி இருக்கோங்க, அழகாக இருக்கோங்க. மரம் ஃபுல்லாக பூ இருக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் காய் வச்சுருவோங்க. இது தாங்க அறுவடை ஸ்டேஜ். இந்த அளவுக்கு தான் காய் வைக்கும். நல்லா மரமே நல்லா பிங்க்காக ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குமே. பறிக்க சொல்ல நம்ம கொஞ்சம் பார்த்து பறிக்கணுங்க. முள்ளாக இருக்கும் மரத்தில். கொஞ்சம் பறிக்க சொல்ல பால் வரும். நம்ம அந்த கிள்ளுற இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு சின்ன லைட்டாக பால் வருங்க. பார்த்து பறிக்கணும் நம்ம. நல்ல மரமே அழகாக இருக்குங்க. இந்த காய் வச்சதும் பிங்க்காக மரமே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது பாருங்கள், பால் லைட்டாக இருக்குது பாருங்கள். மரம் ஃபுல்லாக முள் இருக்குங்க. இருங்க உங்களுக்கு காட்டுறேன், தெரியும். இதோ இப்படி தாங்க இருக்கும் முள். நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. பார்த்து பறிக்கணுங்க. நம்ம தண்ணி விட்டு வளர்க்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இது அறுவடை பண்ணுறது தாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ஒரு 4 வருஷம் செடிங்க. நல்லா காய்ச்சிட்டே இருக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி எங்களுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. இதை வச்சு நிறைய ரெசிபிலாம் பண்ணலாம். ஊறுகாய் பண்ணலாம், நம்ம லெமன் ரைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கலாக்காய் ரைஸ் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம். பேக்கரியில் வந்து செர்ரி மாதிரி பயன்படுத்துவாங்கள்ல, அதை வந்து கலாக்காயை தாங்க பயன்படுத்துவாங்க. நமக்கு இந்தியாவில் வந்து செர்ரி அவ்வளோ கிடைக்காதுல்ல, அதனால் ரியல் செர்ரி கிடையாது அது. இதை சுகர் சிரப்பில் போட்டு இதை தான் பயன்படுத்துவாங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 கிலோ அறுவடை பண்ணியிருக்கேங்க. மற்றதெல்லாம் விட்டுட்டேங்க மரத்தில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.